இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய திருவிழா மிக முக்கியமான ஒரு திருவிழா, பெருவிழா. புனித யோசேப்பு, தூய கன்னி மரியாவின் கணவர், புனித சூசேப்பர் திருவிழா. மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 16, தொடர்ந்து 18 21, முடிவாக 24வது வார்த்தை. அன்பானவர்களே, புனித யோசேப்புக்கு கடவுள் ஒரு செய்தி அனுப்புகிறார். கபிரியேல் தூதர் வழியாக யோசேப்பை கனவில் சந்திக்கிறார் கபிரியேல் தூதர். கன்னி மரியா தூய ஆவியினால் கருதரித்திருக்கிறார். கன்னி மரியா வழியாக பிறக்கப் போகின்ற குழந்தை கடவுளுடைய குழந்தை. அவருக்கு இயேசு என்று பெயர். இயேசு என்றால் கடவுள் நம்மோடு. இயேசு என்ற பெயருக்கு பொருள் பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்பவர் என்று பொருள் என்றெல்லாம் சொல்ல, அவரை விலக்கிவிட வேண்டும், மனைவி மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு முடிவு எடுத்திருந்த வேளையில் கடவுளிடமிருந்து வந்த செய்திக்கு முழு மனதோடு அவர் இடம் கொடுக்கிறார். தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார். தன்னுடைய திட்டத்தை கைவிட்டு விட்டார். இவர் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறார். காரணம் என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததன் விளைவு. கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததனுடைய விளைவு. கன்னி மரியாவை கடவுளுடைய திட்டத்தின்படி ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு. அந்த குடும்பத்தினுடைய தலைவராக, மகனாக பிறந்த கடவுளுடைய மகனுக்கு, கன்னி மரியாவின் மகனாக பிறந்த கடவுளுடைய மகனுக்கு வளர்ப்பு தந்தையாக, குடும்பத்திற்கு பாதுகாவலராக, இதன் விளைவாக நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வளர்ப்பு தந்தையாக, தலைவனாக, பாதுகாவலராக விளங்குகிறார். அன்பானவர்களே, குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது எப்போது? வாழ்க்கை துணையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கடவுளுக்கு ஏற்ப, கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதில்லை. என்ன பிரச்சனைகளானாலும் இருவரும் சேர்ந்து சமாளிப்பார்கள், வெற்றி அடைவார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிவதனுடைய பலன் அது. கடவுளுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய விருப்பத்தை தள்ளி வைக்க வேண்டும், உதறி தள்ள வேண்டும். தள்ளி வைப்பதல்ல, நாளைக்கு அதை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு. உதறி தள்ள வேண்டும், குப்பையில் போட்டுறணும். கடவுள்தான் நம்முடைய திட்டத்தின் தலைவர் என்று புனித யோசேப்பு எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ, அதை போல நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற வாழ்க்கை துணைவர்கள், வாழ்க்கை துணைவிகள் கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பை போல குடும்பத்தின் மீது பொறுப்பு வேண்டும். குடும்பத்திற்கு பாதுகாவலராக விளங்க வேண்டும். இவங்களை பாதுகாக்க யார் யாரையோ பஞ்சாயத்துக்கு அழைக்கிறது இல்லை. சாராயம் குடிச்சிட்டவனுக்கு அப்போ குடும்பத்தில் பிரச்சனை, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது வேற எவனும் வருவான், அவன் ஒரு அயோக்கியனாக இருப்பான். இவர்களுக்கு, இந்த குடும்பத்தினருக்கு யார் பாதுகாவல்? கடவுள் பாதுகாவல். இந்த குடும்பத்தினருக்கு யார் பாதுகாவலராக அந்த கடவுள் கொடுத்திருக்கிறார்? புனித யோசேப்பு. யார் எடுத்துக்காட்டான வாழ்வாக, எடுத்துக்காட்டான முன்மாதிரியாக கடவுள் கொடுத்திருக்கிறார்? புனித யோசேப்பு. இந்த குடும்பத்தை வளர்க்கின்ற தந்தை யார்? புனித யோசேப்பு. அதற்கு இன்றைய நற்செய்தியிலே காணுகின்ற யோசேப்பு நம்முடைய எடுத்துக்காட்டு, முன்மாதிரி, கடவுள் அனுப்பியவர். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே. இன்றைய நாளில் நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை, ஆண்டவரே ஒருவர் ஒருவரை பரஸ்பரமாய் அன்பு செய்யாமை, சுயநலம், ஆணவம், ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ், ஈகோ. அன்பின் கடவுளே, இப்படிப்பட்ட தன்மைகளிலிருந்து வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு நீரே அருளை பொழிந்து ஆற்றலினால் அவர்களை மாற்றுவீராக.
இந்த குடும்பங்களை வழிநடத்துகின்ற வாய்ப்பை பெறுகின்ற குருக்கள், துறவிகள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கடவுள் விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு முன்மாதிரியை அவர்கள் முன் வைத்து, அவர்களும் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களும் அந்த முன்மாதிரியை அவர்கள் ஏற்று வாழும்படி வழிநடத்துபவர்கள் நடக்க நீர் துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.